அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஆறுமுகம், தென்பத்து கிராமம், இயற்கை விவசாயம் மற்றும் பயிற்சியாளர். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேந்தி செடி, வரப்போரம் வைக்கக்கூடிய கேந்தி செடி, நன்மை செய்யும் பூச்சிகளை கவர்ந்து இழுக்கக்கூடிய அற்புதமான செடி. 2 விதத்தில் நன்மை. ஒன்று என்னென்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், பூஜைக்கு பூ பறிச்சிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக வரப்போகிற நன்மை செய்யும் பூச்சிகளான குளவி, செங்குளவி, ஊசித்தாட்டான், இந்த மாதிரி பொறிவண்டை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு அற்புதமான செடி. வேர் புழுக்களை கட்டுப்படுத்தக்கூடிய இந்த அற்புதமான செடி நம்ம நெல் வயல்களில் வரப்போகிறோம் நடுறோம். அதுக்கு அடுத்தபடி வீட்டு தோட்டத்தில் நம்ம வைக்க போகிறோம். இன்றைக்கி எப்படி நடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த தொட்டிகள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 10 தொட்டிக்கு மேலே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் சத்தான மண் போட்டிருக்கோம். மாட்டுச்சாணம், மண்புழு கழிவுரம், தொழு உரம் எல்லாம் கலந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இதில் போட்டு வச்சுருக்கோம். இன்னும் கூட நம்ம என்ன செய்யலாம்னா, இதை நம்ம எடுத்து நிரப்பிக்கலாம். ஏன்னா இதை மண்புழு கழிவுரம், தொழு உரம், சாணம் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். நம்ம இதில் என்ன செய்யறோம், நட போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த செடிகளில் எடுத்துருக்கோம். இது நிறைய செடி இப்போ வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த செடிகளை பிரித்து நட போகிறோம். நம்ம இப்போ நல்லா வளர்ந்த வாளிப்பான ஒரு நாற்றை எடுத்து நட போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா வந்துடுச்சு. நம்ம இந்த தொழு உரம், தென்னை நார் கழிவுரம் போட்டதுனால ரொம்ப வேகமாக இதில் ஒரு செடியை என்ன செய்கிறோம், நம்ம நடுறோம். பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்க்க வீட்டு வாசல்கள் வைக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த செடி, கேந்தி செடி. இதில் மஞ்சள் கலர் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக ஆரஞ்சு கலர் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பியூர் மஞ்சள் கலர், மேரிகோல்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் வடமதுரையிலலாம் சாமந்தி பூன்னு சொல்லுவாங்க. கட்டெல்லாம் வச்சுட்டோம். அடுத்தபடியாக வீட்டில் வாசலில் வைக்கிறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்கும். இதை நீங்கள் எப்படி எளிமையாக நடும் பொழுது என்னென்னா, உங்கள் பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம். அடுத்தபடியாக 60 நாளில் பூக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ரகம். இது எளிமையாக வளர்க்கக்கூடிய ஒரு செடி. இந்த பாருங்கள், எல்லா செடிகளுமே நம்ம என்ன செஞ்சிட்டோம், நடவு பண்ணிட்டோம். பார்க்கவும் அழகாக இருக்கும். இது பூத்த உடனே பாருங்கள், உங்களுக்கு இன்னும் ரொம்ப வீடு முழுக்கும் வாசனையாக இருக்கும். இயற்கை விவசாயம் செய்கிறோம் அப்படின்னா ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பில் இந்த செடிகளும் உண்டு. நான் வீட்டு தோட்டம் வச்சுருக்கிறேன், அதனால் இந்த செடிகளை வச்சுருக்கிறேன். இப்படி எளிமையாக செய்யக்கூடிய இந்த செடிகளை, சாமந்தி பூ அல்லது கேந்தி செடின்னு சொல்லக்கூடிய இந்த செடிகளை நட்டு வீடையும் சுற்றுப்புறத்தையும் நல்ல வாசனையாகவும் மங்களகரமாக வைக்கிறதுக்கு இந்த செடிகள் உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.